இஸ்ரேல் சிரியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, தற்போது இஸ்ரேல் மற்றும் சிரியாவுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக துருக்கிக்கான அமெரிக்க தூதர் தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 2 நாட்களாக சிரியா பகுதியில் ஒரு இரு தரப்பினருக்கிடையே தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு மற்றும் ஒரு கலவரம் நடந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் சிரியாவின் தலைநகரான டமஸ்கஸ் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தியது. அதைத் தொடர்ந்து நிலைமை மேலும் மோசமானது. அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் துருஸ் என்று கூடிய ஒரு குழு, அந்த இரு குழுக்களுக்கு இடையே தொடர்ந்து இந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கலவரங்கள் நடந்து வருகிறது. இந்த துருஸ் குழு என்பது இஸ்ரேலின் மதத்தை ஒத்ததாக இருப்பதால் இஸ்ரேல் இந்த துருஸ் குழு மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த போரில் தாங்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருந்தனர். கடந்த 2 நாட்களாக சிரியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலிருந்து இந்த இஸ்லாமிய குழுக்கள் இந்த துருஸ் பகுதியை நோக்கி படையெடுத்தனர். அவர்களுடன் போரிடுவதற்காக கடந்த 2 நாட்களாக சிரியா முழுவதும் இருந்து இந்த பகுதியை நோக்கி அவர்கள் படையெடுத்து வந்த நிலையில் இருந்தனர். தற்போது அப்படி இருந்த சூழலில் தற்போது அமெரிக்கா தலையிட்டு இந்த இரு நாடுகள் இஸ்ரேல் மற்றும் சிரியாவுக்கு இடையே இந்த போர் நிறுத்தத்தை தற்போது அவர்கள் அமல்படுத்தி இருக்கின்றனர். மிக முக்கியமாக அமெரிக்கா இரு தரப்பினரும், அதாவது இஸ்லாமிய குழுக்களும் துருஸ் குழுக்களும் எந்த போரிலும் ஈடுபடக்கூடாது, அவர்கள் இந்த துப்பாக்கி சண்டை மற்றும் கலவரத்தை கைவிட்டுவிட்டு அமைதி காக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தற்போது இந்த இரு நாடுகளுக்கு இடையான போர் நிறுத்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.